டொமேட்டோஸ் நல்லா பாயில் ஆகிடுச்சு. ஸோ அந்த பாயில் நல்லா ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஃபி கிச்சன். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஈஸியாக பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்ய போகிறோன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். 200 கிராம் பன்னீர் நான் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பிரியாணி இலை, ஒரு 2 ஏலக்காய், ஒரு 3 கிராம்பு, ஒரு சின்ன பட்டை எடுத்துக்கோங்க. கரம் மசாலா 1 ஸ்பூன், கஸ்தூரி மேத்தி 1 ஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் 1 ஸ்பூன் எடுத்துருக்கு. 2 டொமேட்டோ, ஒரு சின்ன வெங்காயமாக ஒன்று எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் சுகர், கேஷ்யூ, அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு எண்ணெய், அப்புறம் 2 ஸ்பூன் பால் எடுத்துக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, அந்த தக்காளியை வந்து இப்போ நம்ம பாயில் பண்ண போகிறோம். ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க, அதில் தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. அதில் வந்து இந்த 2 தக்காளியும் என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு மேலே இருக்க அந்த கண்ணை எடுத்துருங்க. எடுத்துட்டு அப்படியே பின்னாடி பக்கமாக கீறி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் 4 சைடு சின்னதாக கீரல் மாதிரி போடுவேன். இது எதுக்கு கீறுறோம் அப்படின்னா, தக்காளி வெந்தோடனே நம்ம வந்து இதோட ஸ்கின் எடுக்க போகிறோம். ஸ்கின் எடுத்தால் தான் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் கிரேவி. ஸோ அதுக்காக தான் இப்படி கீறி விட்டு வேக வைக்கும் போது வந்து ரொம்ப வந்து ஈஸியாக வந்து தோலை எடுத்துடலாம். அதுக்காக தான். இங்கே பாருங்கள், ஃப்ரண்ட்டில் இருக்க அந்த கண்ணையும் எடுத்துருங்க தக்காளியில். இன்னொரு தக்காளியும் அதே மாதிரி எடுத்து கட் பண்ணிவிட்டு வேக வச்சிடலாம். உங்களுக்கு வந்து ஒருவேளை கிரேவி அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் டொமேட்டோஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் கிரேவி கம்மியாக செய்கிறதுனால எனக்கு 2 டொமேட்டோஸ் தான் நான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி 4 சைடும் ஒவ்வொரு கீரல் போட்டுக்கோங்க. இப்போ நல்லா இது கொதித்து வேகட்டும். இந்த தக்காளி வெந்த தண்ணி வந்து நமக்கு வேஸ்ட் ஆகாது. நம்ம கிரேவி பண்ணும்போது அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதனால தக்காளி வேகும் போது அதோட சாறு எல்லாம் அது தண்ணியில் தான் இறங்கியிருக்கும். அதனால தக்காளி வேக வச்ச தண்ணியை வந்து நீங்கள் கீழே ஊற்றிடாதீங்க. சரி, நல்லா பாயில் ஆகட்டும் தக்காளி. இப்போ பாருங்கள் எப்படி கொதிச்சு வேகுதுன்னு. அந்த ஸ்கின் தனியாக பிரிஞ்சு வரணும், அப்படியே பிஞ்சு அந்த அளவுக்கு வேக வைங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஸ்மூத்தாக இருக்கும் நம்ம மிக்சியில் போட்டு அந்த தக்காளியை அரைக்கும் போது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு அந்த ஸ்கின்லாம் பாருங்கள் அப்படி தனியாக தெரியுதுன்னு. இப்போ வந்து நல்லா தக்காளி வெந்துடுச்சு. இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். சூடு ஆறட்டும். அதுக்குள்ளே வந்து ஸ்டவ்வில் வந்து ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் வச்சுட்டு அதில் ஒரு 2 ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த வெங்காயத்தை வந்து நீட்டாக மெலிசாக கட் பண்ணிக்கோங்க. அதை வந்து இந்த ஆயிலில் போடுங்க. நமக்கு பன்னீர் பட்டர் மசாலா பொறுத்த வரைக்கும் வந்து வெங்காயம் அதிகமாக தேவையே கிடையாது. தக்காளி தான் வந்து அதிகமாக தேவை. அதனால் எப்பவுமே கம்மியாகவே வெங்காயம் போடுங்க. பெரிய வெங்காயமாக இருந்துச்சுன்னா பாதி போட்டால் கூட போதும். இந்த வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனோடனே எடுத்து வச்சுருக்க முந்திரியும் போட்டுருங்க. உள்ள 2ஐயும் சேர்த்து நல்லா வதக்குங்க. கொஞ்சம் முந்திரி பருப்பும் கலர் மாறணும். மாறினோடனே அதை எடுத்து தனியாக வச்சிடலாம். இது முந்திரி பருப்பு எதுக்கு நம்ம போடுறோம்னா கொஞ்சம் நல்லா ரிச் டேஸ்ட் கொடுக்கும். கிரேவியும் கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த முந்திரி பருப்பு போட்டு செய்யும் போது. இப்போது ஸ்டவ்வில் ஒரு தோசைக்கல் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக பட்டர் போட்டுருங்க. நான் வந்து எடுத்து வச்சுக்கோ அந்த பன்னீரை வந்து இதில் லைட்டாக 2 பக்கம் மட்டும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ண போகிறேன். இந்த பன்னீர் நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணாமலேயும் கிரேவியில் போடலாம். ஆனால் போட்டிங்கன்னா ஒவ்வொரு பன்னீர் பார்த்தீங்கன்னா உடஞ்சிரும் ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால.
நீங்க இப்படி லைட்டா ஃப்ரை பண்ணி போட்டீங்கன்னா, உங்களுக்கு இந்த பன்னீர் கிரேவி பண்ணும்போது, இந்த பன்னீர் வந்து அந்த கிரேவில வந்து உடையவே உடையாது. அப்படியே முழுசாவே இருக்கும். ஏன்னா நம்ம பன்னீரை வந்து கிரேவியில போட்டு கொதிக்க வைப்போம். ஏன்னா பன்னீர் சாஃப்டா இருக்கும் அதனால. இப்ப பாருங்க எல்லா பன்னீரையும் நான் தோசை கல்லுல போட்டிருக்கேன். ஒரு பக்கம் ஸ்டவ் வந்து சிம்லயே வச்சுக்கோங்க. ரொம்ப கலர்லாம் சேஞ்ச் ஆக வேண்டாம். ஓரளவுக்கு லைட்டா கலர் சேஞ்ச் ஆனா போதும். சிம்ல வச்சே வேக வைங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. எனக்கு இந்த அளவுக்கு வெந்தாலே போதும். 2 சைடுமே இப்ப வந்து வெந்துடுச்சு. உங்களுக்கு வேணும்னா இன்னும் கிறிஸ்பியா வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா 4 பக்கம் கூட வேக வைக்கலாம். ஆனா ரொம்ப ஹார்ட் ஆயிடும். நீங்க இது மாதிரி 2 பக்கம் மட்டுமே வேக வச்சு போட்டா ஃப்ரை பண்ணி போட்டா போதும். 2 பக்கமே எனக்கு கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. அவ்வளவுதான். இப்ப இந்த பன்னீர் எடுத்து நம்ம தனியா வச்சிடலாம். எல்லா பன்னீரும் வந்து பாருங்க நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு எல்லா பன்னீர் பீஸையும் எடுத்து ஒரு பவுல்ல எடுத்துக்கலாம். உங்களுக்கு பன்னீர் பீஸ் இன்னும் கொஞ்சம் பெருசா வேணுனாலும் நீங்க போட்டுக்கோங்க. எனக்கு இந்த சைஸ் கரெக்டா இருக்கும். நான் அதனால சின்னதா தான் நான் கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவையான மாதிரி கொஞ்சம் பெருசா கூட நீங்க கட் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க பன்னீரையும் எடுத்தாச்சு. இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆன அளவுக்கு. இப்ப தக்காளியும் வந்து சூடாறிடுச்சு. வெங்காயமும் முந்திரி பருப்பும் சூடாறிடுச்சு. 2யுமே என்ன பண்ண போறோம்னா தனித்தனி ஜார்ல அரைக்க போறோம். தக்காளி தனியாவும், வெங்காயமும் அந்த முந்திரி பருப்பையும் தனியாவும் அரைக்க போறோம். தக்காளியை வந்து ஃபர்ஸ்ட் அரைச்சிடலாம். இப்ப பாத்தீங்கன்னா தக்காளி அரைச்சாச்சு. இப்போ வந்து நம்ம தக்காளி வேக வச்ச தண்ணி இருக்குன்னு சொன்னதுமா அது வேஸ்ட் பண்ண வேணாம். இப்ப அதையும் இந்த தக்காளிக்குள்ள போட்டு என்ன பண்றீங்கன்னா இன்னொரு வாட்டி அரைச்சிக்கோங்க. எவ்வளோ தண்ணி இருந்தாலும் தண்ணியை மட்டும் வேஸ்ட் பண்ண வேணாம். கிரேவியில நம்ம ஊத்திக்கலாம். இப்போ இதையே அரைச்சாச்சு. இப்போ இதை அரைச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றீங்கன்னா முந்திரி பருப்பும் வெங்காயமும் நம்ம வதக்கி வச்சலாம். அதை கொஞ்சம் தண்ணி ஊத்தி இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சிருங்க. தண்ணி ஊற்றி அரைங்க. அப்பதான் நைஸா அரைக்க முடியும். தண்ணி ஊத்தாம அரைக்க. ஏன்னா தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சிருக்கேன் பாருங்க எப்படி பால் மாதிரி இருக்குன்னு. இப்போ கிரேவி செஞ்சிடலாம். நம்ம ஏற்கனவே வெங்காயமும் முந்திரி பருப்பும் வறுத்த அந்த கடாயிலே கூட கொஞ்சம் மட்டும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ரொம்ப எண்ணெய் ஊற்ற வேண்டாம். அது எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் எடுத்து வச்சிருக்க அந்த மசாலா ஐட்டம்ஸ் போட்டுடலாம். அந்த அந்த பிரியாணி இலை, ஒரு பிரியாணி இலை, ஒரு 3 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு சின்ன பட்டை, அவ்வளோதான். இது மசாலா வந்து நல்ல ஸ்மெல் வரும். நம்ம வதக்கும் போது அந்த ஃப்ளேவர் வந்த உடனே என்ன பண்ணுறீங்கன்னா அது வரைக்கும் வதக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா அது கூட எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குல்ல, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதை போடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடும்போது எப்போவுமே ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா உடனே அது அடிப்பிடிச்சிரும். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு போடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ஃப்ளேவர் போகிற வரைக்கும் வதக்குங்க. ஏன்னா அந்த பூண்டு அடியில் அப்படியே ஒட்டிக்கும் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில். அதனால தான் நம்ம ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கணும்னு சொல்கிறது. நல்லா வதக்கினதுக்கப்புறம் அந்த தக்காளி பேஸ்ட் நம்ம தக்காளி மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம்ல அதை வந்து இதுக்குள்ளே ஊற்றிடுங்க. நான் சொன்ன மாதிரி எனக்கு கிரேவி கம்மியாக வேணுன்றதுக்காக நான் 2 தக்காளி எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு கிரேவி அதிகமாக வேணும், நீங்கள் பன்னீர் கம்மியாக இருந்தால் கிரேவி அதிகமாக வேணும்னு சொன்னாக்கோ நீங்கள் கூட வந்து 2 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது கூடயே வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கோம்ல அதையும் நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா போட்டாச்சு. நான் ஏன் காஷ்மீர் சில்லி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எந்த ஃபுட் கலருமே சேர்க்க போகிறது கிடையாது.
நம்ம அந்த நல்ல கலர் கொடுக்கறதுக்காக தான் காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்துருக்கோம். ஒருவேளை உங்கள்கிட்ட காஷ்மீர் சில்லி பவுடர் இல்லை அப்படின்னா நீங்கள் வீட்டில் இருக்க நார்மல் சில்லி பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது நம்ம 1 ஸ்பூன் போட்டோம்னா அது கொஞ்சம் கம்மியாகவே போடுங்க. ஒரு 3/4 ஸ்பூன் இல்லை 1/2 ஸ்பூன் போடுங்க. ஏன்னா அது காரம் அதிகமாக இருக்கும், இதில் காரம் கம்மியாக இருக்கும், கலர் நல்லா கொடுக்கும். அதுக்காக தான் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு கிரேவி அதிகமாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூட இன்னும் 2 தக்காளி ஆட் பண்ணிவிட்டு சின்ன வெங்காயமாக எடுத்துக்கு பதில் கூட கொஞ்சம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயமாக எடுத்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயமாக எடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிரேவி வரும். இப்போ நல்லா கொதிக்கட்டும். இது கொதிக்கும் போதே ஃப்ளேவர் அவ்வளோ சூப்பராக வரும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். அந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா கொதிக்கட்டும். ஏன்னா அந்த தக்காளியோட பச்சை ஸ்மெல் போகணும், மசாலா போட்டிருக்க அந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போகணும். அதனால நல்லா கொதிச்சு கொஞ்சம் கிரேவி கொஞ்சம் கட்டி ஆகட்டும். அந்த ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். எப்படி கொதிக்குது பாருங்க. இது கொதிக்கும் போதே வீடு ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்மெல் வந்துருங்க. இப்போ நல்லா கொதிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சிருக்க முந்திரி பருப்பும் வெங்காயமும் தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சிருக்கோம் பாருங்க, எப்படி பால் மாதிரி இருக்குன்னு. அந்த இதை வந்து அதில் ஊற்றிடலாம். அந்த பேஸ்ட்டை வந்து இப்போ இந்த கிரேவியில் ஊற்றிடலாம். கிரேவியில் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போவே உங்களுக்கு கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. அந்த பன்னீர் பட்டர் மசாலாவோட கிரேவியோட கலர் கரெக்டாக வந்துடுச்சு பாருங்க. நல்லா கொதிக்குது. இப்போ வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஏன் அப்படின்னா இது நல்லா கொதிக்கும் போது அதோட ஃப்ளேவர் ஃபுல்லாக வெளியே போயிடும். நீங்கள் மூடி போட்டு வச்சிங்கன்னா ஃப்ளேவர்லாம் நல்லா உள்ளே இருக்கும். இப்போ பாருங்கள் கிரேவி எந்த அளவுக்கு திக்காக இருக்குன்னு. இப்போ இந்த கிரேவிக்குள்ளே என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம இந்த வறுத்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அந்த பன்னீர் பீசஸ் இருக்குல்ல, அந்த பன்னீர் பீஸை வந்து இதுக்குள்ளே போடலாம். பாருங்கள் கிரேவி வந்து இவ்வளோ திக்காக இருக்கு. இந்த அளவுக்கு திக்கானதுக்கப்புறம் நீங்கள் போடுங்க. போட்டுட்டு ஒரு 5 to 7 மினிட்ஸ் வந்து இந்த பன்னீர் வந்து இந்த கிரேவிக்குள்ளே இருக்கணும். நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் அந்த மசாலா வந்து ஃபுல்லாக அந்த பன்னீருக்குள்ளே இறங்கியிருக்கும். எல்லா பன்னீர் பீஸையும் உள்ளே போட்டுடலாம். நான் சொன்ன மாதிரி நாங்கள் செஞ்சுருக்க கிரேவியில் பார்த்தீங்கன்னா நிறைய பன்னீர் இருக்கும். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக. இப்போ இது நல்ல பன்னீர் பீஸ்லாம் உள்ளே போட்டதுக்கப்புறம் இது மேலே என்ன பண்ணுறீங்கன்னா எடுத்து வச்சிருக்க கஸ்தூரி மேத்தி இருக்குல்ல, அதை எடுத்துக்கோங்க. கஸ்தூரி மேத்தியை உள்ளங்கையில் போட்டு அப்படியே இப்படி நல்லா கசக்கிட்டு அப்படியே இந்த கிரேவியில் அப்படியே தூவி விடுங்க. அப்போ தான் அதோட ஃப்ளேவர் வந்து அப்படியே வரும். அதுக்காக தான் அப்படியே போட்டதோட நீங்கள் நல்லா அந்த கையில் வச்சு நல்லா கசக்கி போட்டிங்கன்னா ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் எடுத்து வச்சிருக்க அந்த 1/2 ஸ்பூன் சுகர் இருக்குல்ல, அது போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் இப்போ வந்து 2 ஸ்பூன் மில்க் ஊற்றுறேன். ஒருவேளை உங்கள்கிட்ட வந்து ஃப்ரெஷ் க்ரீம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் கூட போட்டுக்கலாம். என்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இல்லை, அதனால் நான் வந்து மில்க் யூஸ் பண்ணியிருக்கேன். மில்க் ஊற்றினா கூட ஓகே, நல்லா தான் இருக்கும். மேலே வந்து அப்படியே ஒரு கொஞ்சம் நல்லா ஒரு பட்டர் எடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டரோ 2 ஸ்பூன் பட்டரோ எடுத்து வச்சுருங்க. இதுக்கப்புறம் இதை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா மூடி வச்சுருங்க. மூடி வச்சு நான் சொன்ன மாதிரி 5 to 7 மினிட்ஸ் சிம்மில் வச்சு நல்லா வந்து கொதிக்க விடுங்க கிரேவியை. அட்லீஸ்ட் ஒரு 5 மினிட்ஸாவது நல்லா கொதிக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம லாஸ்ட்டாக பன்னீர் போட்டிருக்கறதுனால அந்த பன்னீருக்குள்ளே எந்த மசாலாவும் வந்து உள்ளே போயிருக்காது. இது நல்லா இப்படி சிம்மில் வச்சு வேக வைக்கும்போது அப்போ தான் அந்த பன்னீர் பீசஸ் எல்லாம் மசாலாவை உள்ளே இழுத்துக்கும், நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். சாப்பிடும் போது டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பன்னீர் சாப்பிடும் போது.
அந்த கிரேவியோடு சேர்ந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மூடி வச்சு வேக வைங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது எவ்வளோ அழகாக சூப்பராக கொதிச்சு அந்த பட்டர் ஃபுல்லாக மெல்ட் ஆகி அந்த கஸ்தூரி மேத்தி எல்லாம் அவ்வளோ ஃப்ளேவர் செம்மையாக இருக்குங்க. அது நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக செஞ்சாச்சு. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிடும் போது எப்படி இருக்கும், ஒரு பெரிய ஹோட்டலில் போய் சாப்பிட்ற அந்த சேம் டேஸ்ட் இதில் இருக்கும். அந்த ரிச் டேஸ்ட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த டேஸ்ட்டு கண்டிப்பாக அதில் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் நான் சொல்கிறது. பாருங்கள் கிரேவி கூட எப்படி அந்த பன்னீர் ஃபுல்லாக எல்லாம் மெல்ட் ஆகி எவ்வளோ சூப்பராக இருக்குது. பட்டர் கிட்டர் எல்லாம் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக வரும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.